முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிட்டு அதுலயே இருக்கிறாரு. முதல்ல நீங்க சொன்ன ஒரு கிரிமினல் பைத்தியம். அது சொல்றது எல்லாமே பொய், அவதூறு, ஆபாசம். என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வச்ச வச்சு கொண்டுடுவேன். உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும் நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சர் ஆயிருக்கிறதா யாரு தெரியுமா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அண்ணாந்தி பார்த்தா வானம், மூஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. போதை பொருள் வித்தவரு, போதை பொருள் கஞ்சா வித்தவரு, கஞ்சா வியாபாரம் செய்தது தெரிய வந்துள்ளது. பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டுல போட்டு அடிச்சவரு, சோனா போனா ஊரே நடுக்கிட்டு இருக்கு. சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவரு, பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவரு, நீதான திருட்டு விசிடி தியாகராஜன். ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவரு, கஜகேசரி யோகம் வந்துருச்சுனாவே வந்து ஆள் அப்படியே லிஃப்ட் பண்ணி மேல தூக்கிட்டு போயிடும். RSSல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவரு, வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவரு. அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவரு. இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவில எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர. லாட்டரி சீட்டால பல குடும்பங்கள் தெருவுக்கு வருதுன்னு சொல்றாங்களே, அது இதுதானா? இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாறி முடிச்சவைக்கு கேப் மாறி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேக்குறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேக்குறாருங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும்? ஒண்ணும் தெரியாது மண்ணு நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பாத்திருக்கீங்களா? இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? அமைச்சர் தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. சிஎம் அங்கிள், இட்ஸ் a very wrong uncle. ஆக்சுவலி என்ன மாடா கிழிச்சிட்டு இருக்க? வந்து 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 இந்த வல்கர் வாரிஸ் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான். மயிலாட்சிடா டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆன்லைன்லயும் பாதுகாப்பு இல்லடா. தத்தி பயிலுங்க, தத்தி பயிலுங்க, தத்தி பயிலுங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரை பார்த்து கோமாளி என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே, பயப்படதான் செய்யணும். லேசுவாட்டா கேளுங்க. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. சும்மா போக ஆளுங்க நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த போதுதான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீ புரியாமையே பேசிட்டு இருக்க. என் மேட்ரே வேற, எனக்கு எதுவுமே தெரியாது. செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்ல. யாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்னா இல்ல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா?
சொன்ன நம்ப மாட்டீங்க, அப்ப சொல்லாத. இல்ல சகல, சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்றேன்? தலை சுத்துதுடா. நிறுத்த குடும்பமா எடிட்டர் வேலை பாப்பீங்களா? அது எப்படி இன்னொருத்தன் புத்த பிள்ளைக்கு இனிஷியல் வைப்பீங்களா? என்னடா நீங்க உடனே ஃபேக் நியூஸ். இந்த புக்கு வந்து அச்சடிக்கப்பட்டது வந்து என்ன டேட் ஏதுன்னா தெளிவா கொடுத்துருக்காங்க பாரு. அதே புக்கு கொஞ்சம் புக்கு திறந்து படிச்சு பாருங்க. உடனே டிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்து இதுவெல்லாம் எடுத்து ஃபேக் நியூஸ் போட்டு உங்க அண்ணன் ஒட்டின மாதிரி பீஜன் மயிர் வேற உங்களுக்கு. என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? 2026 தான் மறுபதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்ப திரும்ப புக்ல டெலிவரி கொடுக்கப்பட்டிருக்கு? 7/5/2026. அதாவது உங்க அண்ணன் ஜெயிச்ச 3வது நாள்ல. புரியலையே. 3வது நாள்லதான் உங்க அண்ணன் தான் ஆளுநர் மாளிகைக்கும் எதிர்கட்சி வீட்டுக்கும் அலையால் நடந்து இருந்தாங்க அந்த ஆளு. அப்புறம் இந்த புக்கெல்லாம் அச்சடிக்க முடியும்? உன்னை வச்சுக்கிட்டு பட கூட சுட முடியாது. ஏதாங்க சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப சொன்னதும் புரியல, இப்ப சொல்றதும் புரியல. ஒரு மாசம் உங்க அண்ணன் வந்து எடுத்து கீழ்த்தானா? உங்களுக்கு ஆதாரத்தோட எடுத்து போடணுமா? ஃபேக் நியூஸ் சொல்லி 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 சொல்லியே மக்களை யோசிக்க கூடாம பண்றீங்களா நீங்க? ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையம் பச்சையா புளிவிட்டு போறா? இது புளிய மரம்பா. ஓட்டு போறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல. தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறாப்ல. என்ன காலம்க்கு ரெண்டு கையாலே அமுக்குடா. போராடி தடுத்து வச்சிருந்த அத்தனைக்கும் இழுத்து போட்டாப்ல. எனக்கு சரக்கு வேணும் மயில 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 மயில. ஜல்ஜீவன் ஒரு குடிநீர் திட்டம். ஒரு நாட்டு குடிமக்களுக்கு வாக்கு செலுத்தின குடிமக்களுக்கு தண்ணி கூட கொடுக்க துப்பு இல்ல. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றார். முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? அவன் வேற நான் வேற இல்ல. எனக்கு எல்லாமே தாசன். முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? திரும்புறார், உட்கார்றார். அவன் ஊடகத்தை கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. முதலமைச்சர் விஜயோட கால யாராவது கவனிச்சீங்களா? சார் பயப்படாதீங்க சார், இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. இல்ல எனக்கு புரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஎம்கே காரணம்னாங்க. அப்ப டிஎம்கே ரூலிங் பார்ட்டி. ஓகே, இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் டிஎம்கேங்கிறாங்க. டிஎம்கே பண்ற வேலையாவே இருக்கட்டும், இல்ல டிஎம்கே பவர் அதிகமா இருக்கிறதாவே இருக்கட்டும், அதை உங்களால கட்டுப்படுத்தி நிறுத்த முடியலன்னா பின்வரும் காலங்கள்ல நீங்க எப்படி எங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வேற புக்ஸ் இருக்கா? அதுக்குள்ள எல்லாத்தையும் படிச்சாச்சு. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். கண்டிப்பா விஜயண்ணா ரொம்ப கிரேட், எங்களுக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லுவேன். ஆனா இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு ஒண்ணு போட்டு ஸ்கூல் கவர்மெண்ட் படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து மகளிருக்கான பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பஸ்ல ஏறுறாங்க. அவன சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிடலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா? நான் எவரு மெக்கோனே ஹூ ஆம் ஐ? நான் யாரு அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. அந்த பஸ்ல ஏறதுனால கூட்ட நெரிசல் அதிகமாயி மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கான பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஒண்ணு விட்டுருந்தாங்க. இந்த இடம் தான் தெரியல இடம்.
மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. கண்டிப்பா இதை எத்தனை பேர் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸுமே இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. காலையிலயும் ஈவினிங்கும் கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு பஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தனியார் பள்ளில மட்டும்தான் பஸ் விடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளோட அண்ணா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நம்ம அண்ணா பேருந்து தனியாவே பள்ளி மாணவர்களுக்குன்னு விட்டுருக்காரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நம்மளோட அண்ணா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். இதை நினைச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் அவனை மன்னிச்சுப்பேன். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்ப உனக்கு சீரியஸ் டைம்டா. மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க இல்லங்க. சரி சரி இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்கம் இல்லாம கேட்டுக்கிறீங்க. வெக்கம் வெக்கம் இல்லாம. செய்தி விழுப்புரம் ஜிஆர்பி தெருவில் வைக்கப்பட்ட சட்டமேதை அம்பேத்கரின் 6 அடி உயர சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உன்னை சேர்த்தான் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி சிலையானது அகற்றப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் சிலையை திறக்க முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்திருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. நீங்க யார் என்பது தெரிந்துவிட்டது. நீங்கள் வெளிப்படையாக வந்துவிட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள். மியூசிக் அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்த குடிச்சு செத்து போங்க. இதுக்கு என்ன? இவ உண்மையில ரிசைன் பண்ற விலகிட விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு வான் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்னு பாடா. வாடா வா, வென்று வாடா. நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சு 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வா, வென்று வா. நீ பாப்பா. ஹாய் தற்குரீஸ், அதாவது உங்க அண்ணனை கேள்விதான்டா கேக்குறேன். கேட்டுட்டு இருக்கல போன ஆட்சியில இது நடக்குது, அது நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எதோ நடக்குது. நான் வந்தா கிழிச்சு தள்ளிடுறேன்னு உங்க அண்ணன் சொன்னாருடா. உங்க அண்ணன் வீடியோ பழைய வீடியோ நெட்ல இருக்கடா, யூடியூப்ல போட்டு பாருங்கடா. பரதேசி நாய்ங்களா, தற்கூறிங்களா. அண்ணே போன எலெக்ஷன்ல நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு உங்க அண்ணன் எடுத்து சொன்னார்டா. அப்போ உங்க நொண்ணன் கிட்ட போயிட்டு கமெண்ட்ல, ஏண்டா மயிறு எங்கடா போன, மயிறு தே மகனே பூ மகனே இத்தனை வருஷம் எங்கடா தூங்கிட்டு இருந்த, கரெக்டா எலெக்ஷன் 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி பேசியடா, தே மகனே பூ மகனே கேட்க வேண்டியதானடா. பூ மகன்களா? என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க நீ எங்க போனேன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி கேட்கல? கொஞ்சம் மெச்சூரிட்டி, அரசியல் புரிதல் இல்லாம இருந்தேன். சோ அரசியல் என்ன தெரியாம இருந்தேன். சோ இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறேன். கேட்கவே கூட சொல்றதுக்கு நீ யாரா? ஹலோ, என்ன வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. அசிங்கமா திட்டாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. அசிங்கமா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்கடா, அப்பதான் வந்து நல்லா ரீச் போகும், நான் நல்லா ட்ரெண்ட் ஆக முடியும். என்ன எப்படியாவது என்ன ஒரு பெரிய ஆளா ஆக்கி விடுங்க ப்ளீஸ். ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. சிஎம் சார் பொது இடங்கள்ல பேசும்போது அழகா பேசுங்க.
வாயில வந்து மூக்குல வர சொல்லாதீங்க. அத பாக்குற சின்ன பசங்க நாங்களும் கத்துப்போம். ஓகேவா? இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்சு விட்டது. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்ல ஆட்சி தருவன் நம்புது பாரு. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். ஒரே ஒரு காரணம் சொல்லு, சினிமாவில் நடிச்ச விட்டது. கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசி கப்பு தாங்க முடியலக்கா. கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசி கப்பு தாங்க முடியலக்கா. நம்ம மாப்பிள்ள பாக்குறத பொறி உண்ட மாதிரி இருப்பாப்ல, ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசி கப்பு தாங்க முடியலக்கா. போய் குளி போ. இப்படி கன்றாவியா கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு குளி வாட எங்க அடிக்குது. என்ன பிரதர் ட்ரை பண்றீங்க? இல்ல நான் டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர் தான், என்ன ட்ரை பண்றீங்க? இப்ப அந்த அக்கா குளிச்சுட்டு வரணும், பல்லு தேய்ச்சிட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் அவங்க கருத்துக்கணும் நீங்க எடுத்துப்பீங்களா? இல்ல நான் கேக்குறேன், அவங்க என்ன வேணாலும் கருத்து கொடுக்கட்டும், அவங்க தப்பாவே கூட பேசியிருக்கட்டுமே, கருத்தால தானே கையாளணும். இந்த குளிச்சுட்டு வா பல்லு தேய்ச்சிட்டு வான்னு சொல்றது எது தெரியுமா? வெறும் நாத்தடிக்குது சும்மா மார்க் பண்றது ஜோக் பண்றது கிடையாது. அவங்க சொல்றது எங்களை மாதிரி கருப்பா இருக்கிறாங்க போய் குளிச்சுட்டு வா அப்பதான் வெள்ளையாவ அப்படின்றதாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங் பண்ணும்போது ரேசிசம் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் உன் மூச்சு எப்படி இருக்கு பாருடா அப்படின்னு கேட்கும்போது சரி நீ போய் குளிச்சுட்டு வாடி ஃபர்ஸ்ட் அப்படின்பாங்க. அந்த குளிச்சுட்டு வாடிங்கிற அர்த்தம் நாங்கெல்லாம் கருப்புன்னு சொல்றது, குளிச்சுட்டு வந்து அப்ப வெள்ளையா இருக்கியான்னு பாக்குறதுன்னு சொல்றது. ஏன் யார் ரேசிசம் பாடி ஷேமிங் பண்றீங்க? ஏன் பண்றீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. பயமாக இருக்குது. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு மின்வெட்டை சரி செய்ய முடியாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளதை நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்கிறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. இன்னைக்கு கரண்ட் கட்டா இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்கு விஜய் சார் மூலமாக ஒரு ஜெனரேட்டர் கொடுப்பாரு, இல்லன்னா ஒரு இன்வெர்டர் கொடுப்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. சோலி முடிச்சு. கைஸ், தமிழ்நாடு ஃபுல்லாவே பவர் கட் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு டிவிகே கவர்மெண்ட் சொல்ற பதில் என்னன்னா, மின்தடையை இப்போதைக்கு சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. இபி ஹெட் ஆபீஸ்ல முக்கியமான ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணோம். சோ அதுல இருந்து முக்கியமான டேட்டாக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகி இருப்பதாக புகார் தெரிவிக்கப்படுகிறது. காளி சூலி ஹோலி ஹோலியா ஓம் கிரீம் பச்சக் 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 ஜெய் ஜம்பலிங்கம். வணக்கம். நம்முடைய முதல்வர் சொன்னாருல்ல, என்னுடைய ஆட்சி குதிரை வேகத்தில் போகக்கூடிய ஆட்சின்னு. அதுக்கு உதாரணமா இன்னைக்கு ஒரு நடந்திருக்குது. முதல்வர் விஜய் தலைமையில முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்னைக்கு காலையில 10:05 இருந்து 11:20 வரைக்கும் நடந்திருக்கு. இதுல 436 திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. அதாவது 75 நிமிடங்கள்ல 436 திட்டங்கள் குறித்து ஆலோசிச்சிருக்காங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க பதறாம நின்னு வேடிக்கை பாரு. ஒரு நிமிஷத்துக்கு சராசரியா 5 திட்டங்களை குறித்து பேசியிருக்காங்க. சொல்ல போனா 12 நொடிக்கு ஒரு திட்டம்னு சொல்லி விவாதிச்சிருக்காங்க. ஏய் அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அந்த 12 நொடியிலேயே முதல்வர், துறை சார்ந்த அமைச்சர்னு சொல்லி 2 பேருமே தலா 6 நொடி பேசி ஒரு திட்டத்தை பத்தி முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு அமைச்சரவை கூட்டத்துல இவ்வளவு குறைவான கால நேரத்துல இவ்வளவு அதிகமான திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது உலக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையா இருக்கும்.
குதிரை வேக ஆட்சி தானே, அப்ப குதிரை வேகத்துல தானே இருக்கும். தம்பி சுகர் இருக்கு, நீ எல்லாம் கேளுங்க. அடிக்காதீங்க, பிபி இருக்கு. பிபி தான் ஊதி காட்டு. அந்த பிபி இல்ல, வேற எந்த பிபி? வயித்துல அல்சர் இருக்கு. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். லைஃப்பை தொலைச்சிட்டா. நம்ம முதலமைச்சர் புலிகேசியுடைய விழுதுகள்லாம் நம்ம ஒரு ரீல்ஸோ போஸ்டோ போட்டோம்னா உடனே வந்து கொத்தடிமை, கொத்தூஸ், 200 rupees அப்படின்னு கமெண்ட் எழுதுறீங்க. டேய் தற்குறிகளா, உண்மையாவே கொத்தடிமை யார் தெரியுமா? கொடநாடு பங்களாக்கு போய் கை கட்டி வாய் பொத்தி கூணு கும்பிடு போட்டு நின்னாரு உங்க அண்ணன், அவர்தான் கொத்தடிமை. கஷ்டமா இல்லையாடா? வலிச்சாலும் வலிக்கல என்னடா சொல்லுவ? சினிமால பீக்ல இருந்தப்போ மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தோம் அப்படின்னா தன்னுடைய மார்க்கெட் போயிரும்னு பயந்துகிட்டு இப்ப எப்படி அமைதியா இருக்காரோ அதே மாதிரி இப்படி இருந்தாருல உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய தணிக்கை குழு பிரச்சனை பண்ணப்போ தன்னுடைய பிரச்சனைக்கே குரல் கொடுக்க முடியாம அமைதியா இருந்தார்ல உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. 108 இடம் ஜெயிச்சு கூட்டணி கட்சி ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம ஆளுநர் அர்லேகரை பாக்குறதுக்கு நடையோ நடந்து அவர் ரீடு போட்டு அனுப்புனாரே, அப்போ அந்த ஆளுநரை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம அமைதியா இருந்தாரே உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. நம்ம பிரதமர் மோடியை பார்க்க போனப்ப அந்த 2 நிமிஷத்துல அவர் என்ன சொன்னாரோ ஏது சொன்னாரோ தெரியல. காங்கிரஸ் தலைவர்களை கூட பார்க்காம துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடி வந்தாரே உங்க அண்ணன், அவர்தான் உண்மையான கொத்தடிமை. தமிழ்தாய் வாழ்த்த பின்னுக்கு தள்ளுனது, வள்ளுவருக்கு காவி சாயம் பூசினது இப்படின்னு ஒன்றிய அரசனுடைய எந்த அடக்குமுறைக்கும் எதிராக குரல் கொடுக்க முடியாம அமைதியா இருக்காரே உங்க அண்ணன், அவர்தான் கொத்தடிமை. இனிமே எவனாவது வந்து கமெண்ட்ல கொத்தடிமைன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் எனக்கு வாயில நல்லா வந்துரும்.